சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்திப் பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்திரண்டு பந்தித்து நின்ற பலவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்பிறை அணிந்தாடும் ஐயாரன் அடித்தலமே. எல்லாம் மெல்ல தில்லைக்கூத்த பெருமானையும் சிவகாமி தாயாரையும் ஐயாரப்பரையும் அடியனுடைய சிரமேற்கொண்டு குலதெய்வமாம் மேற்பெருமானையும் குலகுருநாதராம் செல்லத்துறை சுவாமிகளையும் எங்களுடைய ஈழமண்டலத்திலே எங்களுக்கெல்லாம் நல்லருள் செய்து நம்மை நன்னெருக்கி இட்டு செல்லும் நல்ல குருநாதர்களுடைய அத்துணை பேருடைய திருப்பாதங்களையும் பணிந்து ஏற்றி இன்றைய இந்த நல்ல நாளிலே ஆன்மீகம் அறிவோம் என்கின்ற நிகழ்வின் வாயிலாக ஓம் தொலைக்காட்சியூடாக உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் சிவனேய செல்வர்கள் கேட்டு மகிழக்கூடிய இந்த நிகழ்வின் ஊடாக அவர்களையும் பணிந்து இந்த நல்ல நாளிலே நாங்கள் பல அடியார் பெருமக்களினுடைய திருவாயினாலே பல ஆன்மீக நிகழ்வுகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் தமிழகத்திலே தமிழ்நாடு என்றாலே திருத்தலங்கள் நிறைந்த இறை அற்புதங்கள் நிகழ்ந்த அதி அற்புதமான ஒரு பூமி பாரத மாதா. அந்த இடத்திலே திருவையாறு என்கின்ற திருத்தலத்தினுடைய வரலாறு எண்ணில் அடங்காத ஒரு சிவத்தலம். அப்படிப்பட்ட ஒரு அருமையும் பெருமையும் பொருந்திய அந்த திரு ஐயாறு அப்பரை பற்றி என்னென்ன வரலாறுகள் நாம் அறியாத விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. நாங்கள் நாவுக்கரசர் பெருமானுக்கு எம்பெருமான் ஈசன் கைலை காட்சியை காட்டினார். அதை எல்லோரும் அறிந்து வைத்திருப்போம். திருவையாறிலேதான் நாவுக்கரசர் கைலை காட்சியை கண்டார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இதனையும் தாண்டி இந்த திருவையாறு திருத்தலத்துக்கு இருக்கக்கூடிய அதி அற்புதமான மகிமைகள், அந்த தலத்தோடு தொடர்புபட்ட தெய்வீக சரிதங்கள், அந்த தலத்துக்கு திரு ஐயாறு என்ற பெயர் வந்ததற்குரிய காரணம் போன்ற பல இன்னொரு விடயங்களை தொடர்ச்சியாக இந்த ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வின் வாயிலாக உங்களோடு பகிர கிடைத்த திருவருளுக்கு ஞானும் நன்றி கூறி, இந்த திரு ஐயாறு திருத்தலமானது இந்த ஆலயத்தின் தர்மகர்த்தா பரம்பரை யார் என்றால் திருக்கைலாய பரம்பரை தர்மயாதீன 27வது குருமகா சன்னிதானமாக விளங்கக்கூடிய மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் திருவுள குறிப்பின்படி திருவையாறு பஞ்சநதீஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் வெளியிடப்பட்ட நூலினையும் ஆதாரமாக கொண்டு இன்னபிற இணையதளங்களிலும் பல்வேறுபட்ட புராண இதிகாச நூல்களிலும் கூறப்பட்ட விடயங்களையும் கொண்டு இந்த ஆலயத்தின் வரலாற்றினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அடியேன் மட்டிலா மகிழ்வடைகிறேன். அந்த வகையிலே இந்த ஆலயம் பரிபாலனம் என்பது எங்களுடைய திரு தருமை ஆதீன சுவாமிகளினுடைய ஆணைக்கு உட்பட்டதாக எம்பெருமான் ஈசனுக்கு வேண்டிய அந்த ஆலய கைங்கரியங்கள் எல்லாம் அதி அற்புதமாக அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தினுடைய தலப்பெருமை, அந்த அமைவிடத்தை முதல்ல நாங்கள் நோக்குவோம். பூஞ்சோலைகளின் குளிர்மையும் பொன்னி நதியின் வளமும் செறிந்து கொளிக்கின்ற நாடாம் தஞ்சை நாடு. எங்களுக்கு எல்லாம் தெரியும், சேக்கிழார் பெரிய புராணத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது பாரத மண்ணிலே பாரத நாடு என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவர் ஒவ்வொரு பிரதேசத்துக்குள்ளேயும் எங்களுடைய ஈழத்து சிதம்பர புராணத்தை எழுதிய இளமுருகனார் அவர்கள் எழுதுகின்ற பொழுது
ஆறே இல்லாத இடத்தில் ஆறு இருப்பதாக கவி புனையும் வல்லமை கொண்ட இறை சக்தி படைத்தவர் இளமுருகனார். அவருடைய சிதம்பர புராணத்திலே நீங்க பார்த்தா தெரியும், எழுதியிருப்பார், ஆறே இல்லாத இடத்திலே ஆறு இருப்பது போல தன்னுடைய கற்பனையால் கவி வடித்திருப்பார். அதுபோல சேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு இடத்திலேயும் இந்த பெரிய புராணத்தை எழுதுகின்ற பொழுது, எம்பெருமான் உள்நின்று உணர்த்த எழுதுகின்ற பொழுது அந்தந்த இடங்களிலே ஒவ்வொரு பிரதேசங்களை நாடு என்று குறிப்பிட்டிருப்பார். அதுபோல இங்கே தஞ்சை நாடு என்று சொல்லி இந்த திருவையாறு புராணத்திலேயும் குறிப்பிடப்படுகிறது. அதே போல பெரிய புராணத்திலேயும் நாங்கள் எடுத்து அதை நோக்கலாம். தஞ்சை நாடு என்று சொல்லப்படுகின்ற இந்த தஞ்சை மாநகரம் அதற்கு வடக்கே 13 கிலோமீட்டர் தொலைவில் அழகாக அமைந்திருக்கின்ற தலம் திருவையாறு தலம். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்கின்ற அத்தனை விசேடனங்களும் விசேடியங்களும் பொருந்திய ஆலயம் இந்த திருவையாறு தலம். எந்த ஒரு ஆலயத்துக்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக அமையப்பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அவ்வாறு அமைந்த ஒரு சிவத்தலம் திருவையாறு தலம். தேவார பாடல் பெற்ற தலங்கள் என்று இந்த இந்திய நாட்டுக்கு தெய்வீக திருத்தல யாத்திரை சென்ற அடியவர் பெருமக்கள் எல்லோருக்கும் தெரியும். அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களிலே பெயரிட்டிருப்பார்கள் பாடல் பெற்ற தலங்கள் என்று சொல்லி. பாடல் பெற்ற தலங்கள் 276 என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த 276 தலங்களிலேயும் 51வது தலமாக காவிரி வடகரை தலங்களில் ஒன்றாக இந்த திருவையாறு திருத்தலம் பெருமான் அங்கு எழுந்தருளி அருளாட்சி செய்கின்றார். சரி, இந்த தலத்துக்கு எத்தனை தேவார பதிகங்கள் இருக்கென்று நாங்க பார்த்தால், நாயன்மார்கள் அருளாளர்கள் என்று எல்லோரும் நிறைய எம்பெருமானை போற்றி பாடி துதித்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் 18 பதிகங்கள் இந்த திருவையாறு தலத்தின் மீது பாடப்பட்டிருக்கின்றன. இத்தகைய சிறப்பு பொருந்திய எம்பெருமானை எந்தெந்த அருளாளர்கள் போற்றி பாடியிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தால், திருநாவுக்கரசர் பெருமான், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர், பட்டினத்தார், ஐயடிகள், காடவர்கோன், அருணகிரிநாதர், ராமலிங்க அடிகளார், ஸ்ரீ தியாகராயர் போன்ற அருளாளர்கள் எம்பெருமானை திருவையாறு ஐயாரப்பரை போற்றி துதித்து பாடி மகிழ்ந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட தெய்வீக பொலிவு மிக்க இந்த ஐயாறு அப்பர் என்ன விசேடனம் என்றால், நாங்கள் எல்லோரும் காசியிலே அண்ணாமலையானை நினைத்தால் முத்தி, சிதம்பரம் தரிசிக்க முத்தி, காசியில இறக்க முத்தி என்று சொல்லுவார்கள். அந்த காசிக்கு இணையான தலங்களாக ஒரு 6 தலங்களை சான்றோர்கள், பெரியோர்கள், அருளாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த காசிக்கு இணையான பலனை நமக்கு இந்த பிறவியில் தரக்கூடிய திருத்தலங்களாக எவை இருக்கின்றன என்றால், திருவாஞ்சியம், திருவெண்காடு, திருவையாறு, திருமயிலாடுதுறை, திருவிடைமருதூர், திருச்சாய்க்காடு. இந்த 6 தலங்களும் காசியிலே போய் நாங்கள் முத்தியடைய வேண்டும் என்று தவம் இருக்கிறார்கள் அடியவர்கள் எல்லாம். அங்கு சென்றவர்களுக்கு நன்றாக தெரியும் அங்கே இருக்கின்ற அடியவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள், எத்தகைய செயலை செய்கிறார்கள் என்று. அப்படிப்பட்ட அந்த தலத்திலே பெறக்கூடிய அதி அற்புதமான திருவருளை பெற்று உய்யக்கூடிய நிகரான தலமாக இந்த 6 தலங்களும் போற்றப்படுகிறது. அந்த 6 தலங்களில் ஒன்றாக வைத்து எண்ணப்படுகின்ற பெருமையும் திருவருட்சக்தியும் பொருந்தியது இந்த திருவையாறு திருத்தலம். இந்த திருவையாறு திருத்தலத்துக்கு வேறு என்ன பெருமைகள் இருக்கின்றது? அப்படி என்ன திருவையாறை பற்றி பேசுவதற்கு இருக்கிறது? நாங்கள் எத்தனையோ கோயில்களை வழிபடுகிறோம், ஏன் திருவையாறை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால், நிறைய
தெய்வீக சூட்சுமங்கள் அடங்கிய ஒரு தலம். அதிலே ஒன்று திருநாவுக்கரசு சுவாமிகள் சமண சமயத்திலே இருந்து மீண்டு சைவநெறி தலைத்தோங்க தன் உளவாரப்படை கொண்டு சரியை தொண்டு ஆற்றி தலங்கள் தோறும் சென்று சிவ வழிபாடு செய்து தன் தொண்டினாலேயே எம்பெருமானை பூசித்த அருளாளர். அப்படிப்பட்ட திருநாவுக்கரசர் காலத்தியப்பரை வணங்கிவிட்டு இறுதியாக தன்னுடைய முதுமை காலம் அடைகின்ற பொழுது அவர் 81 வயதில இறைநிலை அடைந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த முதுமை காலம் நெருங்குகின்ற பொழுது அவர் எப்படியாவது கைலையிலே எழுந்தருளி இருக்கின்ற அருள் செய்கின்ற அந்த சபாநாயகன் கைலைநாதன் அம்பெருமானுடைய அந்த திரு நடன காட்சியை, அந்த கைலை காட்சியை தான் காண வேண்டும் என்று பேரவா கொண்டு கைலையை நோக்கி யாத்திரை செய்கிறார். அந்த தெய்வீக யாத்திரையில எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திருப்பஞ்சீலி தலத்துல வந்து பெருமான் பொதிசோறு கொடுத்து மரநிழலிலே அவரை இழப்பாறு செய்து மீண்டும் அவரை பல தலங்களுக்கு செல்ல வைத்து பாட வைத்து அவருடைய உடல் நலம் தேரும்படியாக பெருமான் அங்கே அருள் செய்தது எல்லோருக்கும் தெரியும். இப்படியாக சென்றவர் படிப்படியாக சென்று திரு கைலாயத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். தவண்டு 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 போய்கொண்டிருக்கிறார். இப்படி தவண்டு தவண்டு போய்கொண்டிருக்கிறவர் உடல் தேய்ந்தாலும் உதிரம் கொட்டினாலும் உள்ளம் நிலை தடுமாறாது உள்ளத்திலே சதா சிவசிந்தனையோடு இரவும் பகலும் என்று பாராமல் அந்த கைலாய மலைநாதனை காண வேண்டும் என்ற பேரன்பினாலே, அந்த பெரு விருப்பினாலே, மன உறுதியோடு அந்த பெருமானை நான் கண்டுதான் என் உயிர் நீங்க வேண்டும் என்ற ஒரு வேட்கையோடு அந்த கைலையிலே ஏறி செல்லுகிறார். இப்படியாக அவர் ஏறி செல்கின்ற பொழுது பெருமான் பார்க்கிறார். இவருடைய உடல் நிலையோடு வருகின்ற பொழுது அங்கே பெருமான் தன்னுடைய லீலையை செய்ய புறப்படுகின்றார். எப்படி என்றால் அந்த கைலையங்கிரியை நோக்கி தவண்டு தவண்டு தன் உடல் தளர்வோடு குருதி பாய தசைகள் எல்லாம் நீங்கும்படி தவண்டு தவண்டு வருகின்ற நாவுக்கரசர் அருகே வேதியர் வடிவிலே வந்து எதுவுமே அறியாதவர் போல சுவாமிகளை நோக்கி அவர் கேட்கிறார். எப்படி, எங்கே தாங்கள் செல்லுகிறீர்கள் என்று சொல்லி கேட்கிற பொழுது இதனை சேக்கிழார் பெரிய புராணத்திலே அதி அற்புதமாக பதிவு செய்வார். பெருமான் திருவாய்மலர்ந்து கூறுகிறார் நாவுக்கரசர் பெருமானுக்கு, கைலை மால் வரையினை மானுடர்கள் அவ்வளவு எளிதாக அடைந்துவிட முடியாது, நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்று சொல்லி கூறுகின்ற பொழுது அதனை எப்படி சொன்னார் என்கின்ற அற்புதமான செய்தியை சேக்கிழார் சொல்லுகிற பொழுது எப்படி சொல்லுவார் என்றால், கைலை மால் வரையாவது காசினி மருங்கு பயிலும் மானிடப்பான்மையோர் அடைதற்கு எளிதோ அயில்கொள் வேட்படை அமரரும் அணுகுதற்கு அரிதால் வெயில்கொள் வெஞ்சுரத்து என் செய்தீர் வந்தன விளம்பி மீளும் அத்தனை உமக்கினி கடன். தேவர்களாலையும் நினைத்த மாத்திரத்திலே நெருங்க முடியாத அரிய இடமாக இருக்கக்கூடிய இந்த திருக்கைலாயத்தை நோக்கி மானுடர்கள் அடைய வேண்டும் என்று அந்த தேகத்தோடு வருவது எளிதான கைங்கரியம் அல்ல. ஆகவே நீங்கள் திரும்பி செல்லுங்கள், அதுதான் பொருத்தமான செயல் என்று சொல்லி அந்த வேதியர் வடிவில் வந்த பெருமான் நாவுக்கரசருக்கு உரை செய்கின்றார். இப்படி சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய பேரன்பின் பக்தியினாலே எம்பெருமானிடத்திலே கொண்ட மன உறுதி தளராத அந்த பெருமான்
நாவுக்கரசர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டு அல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன். என்னை ஆளுகின்ற பெருமான், பெருமான் திரு கைலாயத்தில் இருக்கிறான். அவனை காணாமல், அவனை தரிசிக்காமல் அழிந்து போகக்கூடிய இந்த ஊன உடம்பை கொண்டு நான் திரும்பி போக மாட்டேன். என்னை ஆளும் ஈசனை நான் கண்ணார கண்டு தரிசிக்க வேண்டும் என்கின்ற தன்னுடைய உள்ள கிடக்கையை, உணர்வுகளை ஒன்று கூட்டி அற்புதமாக கூறுவார். இதை கேட்டவுடனே சுவாமிகளுடைய மன உறுதியை எம்பெருமான் ஈசன் அறிந்து கொண்டு உடனடியாக அங்கே மறைந்து வானத்திலே ஒரு அசரீரி, ஓங்கு நாவினுக்கு அரசனே, ஓங்கு நாவினுக்கு அரசனே. நாவுக்கு அரசர் என்றால் அது நாவுக்கரசர் தான். அதிலையும் ஓங்கு நாவுக்கரசர், சும்மா சொல்லல, அவருடைய புகழ் சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட ஒரு அடியார் என்றால் அது நாவுக்கரசர். ஓங்கு நாவுக்கரசனே எழுந்திர். பெரிய புராணத்தில் இந்த வரியை நாங்கள் அற்புதமாக காணலாம். திருநாவுக்கரசருடைய புராணத்தில் ஓங்கு நாவுக்கரசனே எழுந்திர் என்று சொல்லி பெருமான் திருவாய் மலர்ந்த சமயம் எப்படி அவருடைய உடல் நலம் குன்றி குருதி பாய இந்த தசைகள் எல்லாம் தேய்ந்து போகும்படி நின்றாரோ அவையெல்லாம் காணாமல் போக நல்லுடல் மீளப் பெற்றவராக மிகுந்த உற்சாகத்தோடு கண்ணீர் வார நாவுக்கரசர் பெருமான் எழுந்து நின்று கண்ணீர் மல்க எம்பெருமானை போற்றி, பெருமானுடைய கருணையை என்னை ஆட்கொள்ள வந்த நாயகனே என்று எண்ணி, உன்னுடைய லீலையை நான் எப்படி சொல்லுவேன் என்று அந்த இடத்துல நின்று என்ன பாடினார். அண்ணலே என்னை ஆண்டு கொண்டருளிய அமுதே, விண்ணிலே மறைந்து அருள் புரிவேத நாயகனே, கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்தருள் புரியன பணிந்தார். என்ன கேட்கிறார்? விண்ணப்பம் செய்கிறார் எம்பெருமானிடத்தில். அண்ணலே, பெருமானே, என் தலைவனே, என்னை ஆண்டு கொண்டருளிய பரம்பொருளே, அண்ணலே, என்னை ஆண்டு கொண்டருளிய அமுதே. ஆரா அமுதே, எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் உன்னை நினைச்சாலும் தெவிட்டாத ஒரு அமுதம் போன்றவனே, முன்னிலே மறைந்து அருள் புரி வேதநாயகனே. நீ முன்னால வந்தா திடீரென்று பார்த்தா மறைஞ்சு ஒரு அசரீரி வாக்காக உன் திருவாக்க தந்த, முன்னிலே மறைந்து அருள் செய்கிறாய், எனக்காக ஏழை அடியேனுக்காக அருள் செய்கிறாய். மறைந்தருள் புரி வேதநாயகனே, கண்ணினால் வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானே, உன்னை நான் கண்ணால கண்டு தரிசிப்பதற்கு கண்ணினால் திரு கைலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்தருள் புரி என்றார். கண்ணாலே அந்த திருக்கைலாயத்தில் நீ இருக்கின்ற அந்த அழகிய அற்புதமான காட்சியை நான் இந்த ஊன கண் கொண்டு கண்டு கிட்ட வந்து தரிசிக்கின்ற அந்த பாக்கியத்தை நல்காயோ, நயந்து அருள் புரியாயோ என்று விண்ணப்பம் செய்து கேட்கிறார். நயந்து அருள் புரி, எனக்கு அதைத்தா என்று கேட்கிறார். அந்த சமயத்திலே கைலை நாயகராகிய பெருமான் என்ன செய்கிறார் என்றால், நீ இங்கே காணப்படுகின்ற பொய்கையிலே மூழ்கி எமது திருக்கோலத்தை கைலையிலே யாம் எவ்வாறு இருந்தோமோ அவ்வாறே திரு ஐயாறிலே நீ கண்டு தரிசிப்பாய் என்று சொல்லி வரமருளுகிறார். இப்ப இந்தளவு நாவுக்கரசருடைய வரலாற்றையும் ஏன் அடியேன் சொன்னேன் என்றால், திருவையாறு திருத்தலத்துக்கும் நாவுக்கரசர் பெருமானுக்கும் உள்ள அதி அற்புதமான தொடர்பும் திருவையாறு தலத்துக்கு இருக்கக்கூடிய பெரும் மகிமையும் இதுதான். அங்கே காணப்பட்ட அந்த ஆற்றிலே முழுகியவர் திருவையாறு திருத்தலத்திலே இருக்கக்கூடிய அந்த சூரிய புஷ்கரணி என்று சொல்லப்படுகின்ற அந்த தீர்த்த குளத்திலே எழுந்து வந்து எம்பெருமானுடைய திருக்காட்சியை காண்கிறார். அதை வைத்து நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த திருவையாறு தலம் எவ்வளவு மகிமை பொருந்தியதாக இருந்திருந்தால்
பெருமான் கைலை காட்சியையே அங்கு நாவுக்கரசருக்கு காட்டியிருப்பார் என்று. இப்படியாக திருவையாறு திருத்தலத்தின் இன்னோரன்ன மகிமைகளையும் பெருமைகளையும் அடுத்து வரும் நிகழ்வுகளோடு நாங்கள் அந்த ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வின் வாயிலாக உங்களோடு பேசிக்கொள்ளுவோம் என்று கூறி, இன்றைய நேர பொழுதிலே இவ்வளவு நல்ல சிந்தனைகளை சிந்திக்க கிடைத்த திருவருளுக்கு நன்றி கூறி அமைகின்றேன். சிவன் அடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையில்லா கலை ஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில்